வீடியோவில் நம்ம வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரி பார்க்கலாம். இதில் எப்படி கொடுத்துருக்கேன்னா, ஃபஸ்ட்டு ஃபுல் ஸ்டோரி வந்து தமிழில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இதுலேருந்து இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் எடுத்து அதோட மீனிங்ஸை வந்து இங்கிலீஷில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் சென்டென்ஸ் பை சென்டென்ஸாக தமிழ்லேருந்து இங்கிலீஷ்க்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து ஃபுல் ஸ்டோரி ஃபஸ்ட் தமிழில் பார்த்துடலாம். ஸோ ஸ்டோரியோட டைட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, சேவல்களும் கழுகும். ஒரு முறை 2 சேவல்கள் ஒரு குப்பை மேட்டிற்காக சண்டையிட்டு கொண்டிருந்தன. அதாவது அது குப்பையில் தான் மேய்ஞ்சிட்ருக்கோம் இல்லைங்களா, கோழி சேவலெல்லாம், அதுதான் அவங்க சொல்கிறாங்க. இருவரும் தங்கள் முழு பலத்தையும் கொண்டு சண்டையிட்டனர். ஏனென்றால் வெற்றியாளர் தான் குப்பை மேட்டின் ஆட்சியாளராக இருப்பார். இறுதியாக சேவல்களில் ஒன்று மற்றொன்று கடுமையாக காயமடைந்த பின் வெற்றி பெற்றது. அடிபட்ட ஒன்று ஒரு கோழியின் வீட்டிற்குள்ளே ஊர்ந்து சென்றது. அதாவது கோழியோட அந்த கூட்டுக்குள்ளார ஊர்ந்து போச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வெற்றி பெற்றது ஒரு மேல்கூரைக்கு பறந்து சென்று தன் வெற்றியை அறிவிக்க தன் குரலின் உச்சத்தில் கூவியது. அவ்வழியே பறந்து சென்று கொண்டிருந்த கழுகு ஒன்று உற்சாகமாக இருந்த சேவலை பார்த்தது. அது கீழ் நோக்கி பாய்ந்து வந்து அந்த சேவலை தூக்கி சென்று விட்டது. அதாவது கீழ் நோக்கி பாய்ந்து வந்துன்னா அது பறந்து அப்படியே வரும் இல்லைங்களா, அதை தான் அவங்க மீன் பண்ணுறாங்க. இந்த முழு சம்பவத்தையும் கோழியின் வீட்டிலிருந்து பார்த்த பின் மற்றொரு சேவல், அதாவது அந்த அடிபட்டு உள்ளே போச்சு இல்லைங்களா அந்த சேவல், வெளியே வந்து அதனுடைய இடத்தை, அதாவது கழுகு தூக்கி சென்ற சேவலுடைய இடத்தை எடுத்து கொண்டது. அது தன்னையே ஆட்சியாளராக அறிவித்து கொண்டது. ஆணவம் அழிவிற்கு வழி வகுக்கும். இதுதான் வந்து இந்த ஸ்டோரி. ஓகே, இப்போ இதுலேருந்து இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் எடுத்து அதோட மீனிங்ஸை வந்து இங்கிலீஷில் கொடுத்துருக்கேன். சேவல் ரூஸ்டர், கழுகு ஈகிள். சண்டை போடுவது டு ஃபைட். எதற்காகவோ சண்டையிடுவது, அதாவது ஏதோ ஒரு விஷயத்துக்காக சண்டை போடுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது வந்து டு ஃபைட் ஓவர் சம்திங். ஏதோ ஒரு விஷயத்துக்காக சண்டை போடுறது, டு ஃபைட் ஓவர் சம்திங். குப்பை மேடு அல்லது சாணக்குவியல் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து டங்ஹில். ஓகே, ஸோ இது வந்து டங் அப்படின்னா வந்து சாணம். ஸோ அது வந்து அந்த குவியல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம் அப்படின்னா வந்து சாணக்குவியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம், டங்ஹில்னு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல வந்து இன்னொரு மீனிங் இருக்குது, குப்பை மேடு. நம்ம வந்து இந்த இடத்துல குப்பை மேடுன்னு எடுத்துக்கலாம். பிகாஸ் பெரும்பாலும் பார்த்தோன்னா இந்த கோழி சேவலெல்லாம் வந்துட்டு அந்த குப்பையிலலாம் மேய்ஞ்சிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி அர்த்தத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ டங்ஹில் அப்படின்றப்போ குப்பை மேடுன்ற அர்த்தத்தில் தான் நான் எல்லா சென்டென்ஸும் கொடுத்துருக்கேன். வலிமை அல்லது பலம், ஸ்ட்ரென்த். ஏனென்றால் பிகாஸ். இறுதியாக அட்லாஸ்ட். வெல்வது டு வின். கடுமையாக சிவியர்லி. காயம் ஊண்ட். அடிபட்ட ஒருவர் அல்லது அடிபட்ட ஒன்று அப்படின்னா பீட்டன் ஒன். இன்னொரு அர்த்தமும் இருக்குது, தோல்வி அடைந்த ஒருவர் அப்படின்ற அர்த்தத்துலேயும் இதை எடுத்துக்கலாம். ஓகே, ஊர்ந்து செல்வது, நகர்ந்து செல்வது அப்படின்னா வந்து டு க்ரீப். இதுக்கு வந்து தவழ்ந்து செல்வது அப்படின்ற மீனிங்கும் வரும். ஓகே, க்ரீப் அப்படின்னு சொல்லுவோம். க்ரால் அப்படின்னா வந்துட்டு எக்ஸாக்டாக தவழ்வது அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல வந்து அந்த மீனிங்கும் இதுக்கு யூஸ் பண்ணலாம். ஓகே, தவழ்வது. கோழி ஹென். வெற்றியாளர் வின்னர். பறப்பது டு ஃப்ளை அப். ஸோ அதாவது டு ஃப்ளை அப் அப்படின்னா வந்து மேலே பறந்து செல்வது. டு ஃப்ளை அப்படின்னு சொன்னோம்னா பறப்பது, டு ஃப்ளை அப் அப்படின்னா மேலே பறந்து செல்வது. மேல்கூரை அல்லது பரன் அப்படின்னா லாஃப்ட். கூவுதல் டு க்ரோ. ஸோ க்ரோ அப்படின்னு தனியாக பார்த்தோம் அப்படின்னா அது வந்து நவுனாக பார்த்தோம்னா காகம் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல வந்து வேர்பாக வருது. ஸோ அந்த பறவைகளெல்லாம் அந்த கூவுது இல்லைங்களா, அது வந்து க்ரோயிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ க்ரோ. ஸோ இந்த இடத்துல இது வந்து வேர்பாக இருக்குது. அந்த கோழி கூவுது அப்படின்னு நல்லா சொல்லுவோம் இல்லைங்களா, சேவல் கூவுது, கோழி கூவுது, அந்த மாதிரியெல்லாம் அது வந்து க்ரோ அப்படின்னு சொல்லுவோம். குரல் வாய்ஸ். ஒருவரின் குரலின் உச்சத்தில் அப்படின்னா வந்து at the top of one's voice. அதாவது நம்ம வந்து சொல்லுவோம் இல்லைங்களா, தொண்டை கிளியறது மாதிரி கத்துறது அப்படின்ட்டு. அதாவது அவங்களோட வாய்ஸோட உச்சமே அவ்வளோதான், அதுக்கு மேலே கத்துறது அப்படின்னு சொல்கிறது. அறிவிப்பது டு அனௌன்ஸ். வெற்றி சக்ஸஸ். பறந்து செல்வது டு ஃப்ளை பை. ஆக்சுவலாக இது என்னென்னா ஒரு இடத்த வந்து கடந்து அப்படியே பறந்துக்கிட்டே கடந்து செல்வது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் அது. ஓகே,
பார்ப்பது டு see, உற்சாகமான அப்படின்னா பூஸ்ட்ஃபுல். கீழ் நோக்கி பாய்ந்து வருவது அப்படின்னா டு swoop down. அதாவது இந்த பறவைகளெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு இதை வந்து வேட்டையாடுறதுக்கு இல்லை வந்து ஏதாவது அதோட இரையை பிடிக்கிறதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அதோட ரெக்கையை வந்து அடிச்சுட்டு வராது, அது அப்படியே வந்துட்டு அது கிளைடாகி வரும் இல்லைங்களா, அப்படியே அந்த கிளைடாகி வர்றது தான் வந்து swoop down அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, எடுத்து செல்வது டு கேரி அவே, பார்ப்பது டு விட்னஸ், அதாவது சாட்சி மாதிரி, சாட்சிக்கும் நம்ம வந்து விட்னஸ்ன்னு சொல்லுவோம். இன்னொன்று இது வந்து என்னென்னா அந்த எல்லாத்தையும் நடக்கிறது எல்லாத்தையும் நம்ம அந்த சம்பவம் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம், விட்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். டு விட்னஸ் சம்திங் அப்படின்னு சொல்லுவோம். முழு அப்படின்னா வந்து ஹோல். வெளியே வருவது டு கம் அவுட். எடுப்பது டு டேக். நிலை, இடம், பதவி அதெல்லாம் வந்து பொசிஷன். தன்னை ஹிம்செல்ஃப். ஆட்சியாளர் ரூலர். பெருமை, கர்வம், ஆணவம் அதெல்லாம் வந்து ப்ரைட். செல்வது டு கோ. முன் பிஃபோர். வீழ்ச்சி அல்லது அழிவு அப்படின்னா வந்து ஃபால். ஸோ வேர்ப் ஆஃப் ஃபால் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விழுவது அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல வந்து வீழ்ச்சி அப்படின்னு சொல்கிறது. ஓகே, அது வந்து நம்ம சென்டென்ஸாக அதை பார்க்கலாம், அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு. இப்போ வந்து ஒரு சென்டென்ஸாக நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணலாம். ஒரு முறை 2 சேவல்கள் ஒரு குப்பை மேட்டிற்காக சண்டையிட்டு கொண்டிருந்தன. ஒரு முறை, ஒன்ஸ். 2 சேவல்கள், 2 roosters. ஓகே, 2 roosters were fighting. ஸோ இது வந்து பாஸ்ட் கண்டினியூஸில் இருக்குது. ஸோ 2 சேவல்கள் சண்டையிட்டு கொண்டிருந்தன. ஸோ 2 roosters were fighting. ஓகே, ஐஎன்ஜி ஃபார்ம், கண்டினியூஸ் டென்ஸ்னாலே ஐஎன்ஜி ஃபார்ம் வரணும். அப்போ வந்து பாஸ்ட் கண்டினியூஸில் இருக்குது இந்த தமிழ் சென்டென்ஸ். ஸோ அப்போது வந்து நம்ம இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஆக்ஸிலரியை போடுறோம். ஸோ ஆக்ஸிலரி என்ன வரணும், வே அப்படின்றது வரணும். 2 roosters were fighting. எதுக்காக சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, குப்பை மேட்டிற்காக சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ ஓவர் டங்ஹில். ஸோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக சண்டை போடுறது அப்படின்னா நம்ம என்னென்னு படித்தோம் மேலே, டு ஃபைட் ஓவர் சம்திங். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு they were fighting over a dunghill. ஓகே, 2 roosters were fighting over a dunghill. அடுத்தது, இருவரும் தங்கள் முழு பலத்தையும் கொண்டு சண்டையிட்டனர். ஏனென்றால் வெற்றியாளர் தான் குப்பை மேட்டின் ஆட்சியாளராக இருப்பார். ஸோ இருவரும் அப்படின்னா both of them. ஓகே, both of them தங்கள் முழு பலத்தையும் கொண்டு சண்டையிட்டனர். both of them fought with all their strength. ஓகே, அவங்க முழு பலத்தையும் கொண்டு சண்டையிட்டனர். ஸோ both of them fought. ஃபைட்டோட பாஸ்ட் டென்ஸ்னா fought, ஏன்னா சண்டையிட்டனர் பாஸ்ட் டென்ஸ். ஸோ ஃபைட்டோடது fought. both of them fought. எதை கொண்டு சண்டையிட்டனர், with all their strength. அவங்க முழு பலத்தையும் கொண்டு சண்டையிட்டனர். ஏனென்றால்னா பிகாஸ். வெற்றியாளர் தான் குப்பை மேட்டின் ஆட்சியாளராக இருப்பார். பிகாஸ் the winner would be the ruler of the dunghill. The winner would be the ruler of the dunghill. இறுதியாக சேவல்களில் ஒன்று மற்றொன்று கடுமையாக காயமடைந்த பின் வெற்றி பெற்றது. அதாவது சேவல்களில் ஒன்று வெற்றி பெற்றது எப்போ அப்படின்னா மற்றொன்று கடுமையாக காயமடைந்த பின் வெற்றி பெற்றது. ஓகே, இறுதியாக அப்படின்னா at last one of the roosters. ஸோ சேவல்களில் ஒன்று. ஸோ சேவல் ஒன்று அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். நான் வந்து இதை ஏன் இப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இங்கிலீஷில் எப்பவுமே வந்து ஒன் ஆஃப் த அப்படின்றது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அடுத்ததாக ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த நவுன் அல்லது சப்ஜெக்ட் எது நம்ம போட்டு பேசுகிறோம்னாலும் அது வந்து ப்ளூரலில் தான் இருக்கணும். ஓகே, ஸோ ஒன் ஆஃப் த ரூஸ்டர்னு சொல்லவே கூடாது, ஒன் ஆஃப் த ரூஸ்டர்ஸ். ஸோ நிறைய இருந்தது அப்படின்னா தான் அதில் ஒன்றுன்னு நம்ம பிக் பண்ண முடியும். ஓகே, இந்த இடத்துல 2. ஸோ ஒன்றை விட அதிகமாக தான் நம்ம எப்போவுமே இந்த இடத்துல மீன் பண்ணணும். அதாவது எஸ் ஃபார்ம் போட்டு ப்ளூரல் ஃபார்மில் தான் இந்த இடத்துல எழுதணும். ஓகே, ஸோ ஒன் ஆஃப் த ரூஸ்டர்ஸ். at last one of the roosters. சேவல்களில் ஒன்று மற்றொன்று கடுமையாக காயமடைந்த பின் வெற்றி பெற்றது. ஸோ ஒன் ஆஃப் த roosters won. அதாவது சேவல்களில் ஒன்று வெற்றி பெற்றது எப்போ அப்படின்னா, ஸோ ஒன் ஆஃப் த roosters won. ஸோ எப்போ வெற்றி பெற்றது அப்படின்னா மற்றொன்று கடுமையாக காயமடைந்த பின் அப்படின்னா ஆஃப்டர். ஸோ ஆஃப்டர் த அதர் வாஸ் சிவியர்லி wounded. ஸோ 2 சண்டை போடுது, அதில் 1 ஜெயிச்சிருது. எப்போ ஜெயிக்குது, இன்னொன்று கடுமையாக காயமடைந்த பின் வெற்றி பெறுது. ஆஃப்டர் த அதர் வாஸ் சிவியர்லி wounded. அடிபட்ட ஒன்று ஒரு கோழியின் வீட்டிற்குள்ளே ஊர்ந்து சென்றது.
அதாவது அதனால வந்து நார்மலாக நடக்க முடியல, அது அப்படியே வந்து நகர்ந்து போச்சு, அந்த அடிபட்ட வழியில் வந்து அதனால சரியாக நடக்கக்கூட முடியல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஓகே, த பீட்டன் ஒன், அடிபட்ட ஒன்று. ஸோ தோல்வி அடைந்த ஒன்றுன்னு சொன்னோம்னாலும் பீட்டன் ஒன் அப்படின்னு வரும். ஓகே, த பீட்டன் ஒன் crept into a hen's house. ஸோ creepோட past tense வந்து crept. ஓகே, the beaten one crept into a hen's house. ஸோ ஒரு கோழியோட வீட்டுக்குள்ளே அந்த அடிபட்ட ஒன்று வந்து அப்படியே ஊர்ந்துட்டு போயிடுச்சு, அதாவது நம்ம மெதுவாக நகர்ந்து போயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல ஹென்ஸ் ஹவுஸ் அப்படிங்கிறது என்னென்னா அந்த கோழியோட அந்த கூடை தான் வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க. வெற்றி பெற்றது ஒரு மேல்கூரைக்கு பறந்து சென்று தன் வெற்றியை அறிவிக்க தன் குரலின் உச்சத்தில் கூவியது. த வின்னர், ஸோ வெற்றி பெற்றது, த வின்னர். ஓகே, வெற்றியாளர். த வின்னர் ஃப்ளூ அப் டு அ லாஃப்ட். ஸோ மேலே பறந்து சென்றது, எங்கே பறந்து சென்றது? மேல்கூரைக்கு பறந்து சென்றது, ஒரு லாஃப்ட்டுக்கு வந்து பறந்து செல்றது, பறந்து சென்றது. ஸோ ஃப்ளையோட பாஸ்ட் டென்ஸ் என்ன? ஃப்ளூ. ஸோ ஃப்ளை அப்போட பாஸ்ட் டென்ஸ் வந்து ஃப்ளூ அப்னு கொடுத்துருக்கோம். த வின்னர் ஃப்ளூ அப் டு அ லாஃப்ட். ஸோ அந்த லாஃப்ட்டுக்கு ஃபஸ்ட்டு பறந்து போய் உட்காருது, அதுக்கப்புறம் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு வேர்பை வந்துட்டு ஒரே சென்டென்ஸில் கனெக்ட் பண்ண வந்து நடுவில் அண்ட் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதனால் அண்ட் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ பறந்து சென்று அப்படின்னு நம்ம தமிழில் இப்படி ஃப்ரேம் பண்ணுவோம். பறந்து சென்று தன் வெற்றியை அறிவிக்க. ஸோ வெற்றியை அறிவித்தது. ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பறந்து செல்லுது, அதுக்கப்புறம் வெற்றியை அறிவிக்குது. ரெண்டு வேர்ப். நம்ம தமிழ் எழுதும்போது இப்படி எழுதுவோம், இங்கிலீஷில் கண்டிப்பாக அண்ட் போட்டு தான் கனெக்ட் பண்ணணும் ரெண்டு வேர்பையும். And crowed at top of his voice to announce his success. Okay, crowed. ஸோ crowed அப்படின்றது இந்த இடத்துல verb. ஸோ to crow அப்படின்னு படித்தோம் இல்லைங்களா, அதோட past tense தான் வந்து crowed. crowed at top of his voice. ஸோ அது வந்து அதோட தொண்டையோட அதோட தொண்டை கிளியிற அளவுக்கு அதோட அந்த குரலின் உச்சியில் வந்து அது கூவுது. எதுக்கு கூவுது அப்படின்னா டு அனௌன்ஸ் ஹிஸ் சக்ஸஸ், அதோட சக்ஸஸை அனௌன்ஸ் பண்ணுறக்காக, அறிவிக்கிறதுக்காக அது வந்து கத்துது. ஸோ நம்ம ஆல்ரெடி இங்கிலீஷில் படிச்சிருக்கோம், ப்ரீவியஸ் லெசன்ஸில் சொல்லியிருக்கேன், இங்கிலீஷில் எப்போவுமே அனிமல்ஸாக இருந்தாலும் சரி பேர்ட்ஸாக இருந்தாலும் சரி ஒரு ஜெண்டர் வச்சு யூஸ்வலாக பேசுகிறது வழக்கம். அதனால இந்த இடத்துல வந்துட்டு சேவல்ன்றப்போ ஆட்டோமேட்டிக்காக ஹிஸ் அப்படிங்கிறது தான் வரும், அதனால இங்கே ஹிஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த இடத்துல நான் ஹிஸ்ஸுக்கு பதிலாக இட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டா தப்பா அப்படின்னா தப்பு ஒன்றும் கிடையாது, யூஸ் பண்ணலாம். பட் இருந்தாலும் இங்கிலீஷில் வந்து அனிமல்ஸாக இருந்தாலுமே வந்து பேர்ட்ஸாக இருந்தாலுமே ஜெண்டர் போட்டு ஹீ ஷீ போட்டு பேசுகிறது வழக்கம். ஓகே, த வின்னர் ஃப்ளூ அப் டு அ லாஃப்ட் அண்ட் crowed at top of his voice to announce his success. அவ்வழியே பறந்து சென்று கொண்டிருந்த கழுகு ஒன்று உற்சாகமாக இருந்த சேவலை பார்த்தது. An eagle was flying by. அதாவது அந்த இடத்த வந்து கடந்து பறந்து போயிட்டு இருந்துச்சு, அதுதான் இதோட மீனிங். ஓகே, an eagle was flying by. ஒரு கழுகு வந்து அந்த வழியாக பறந்து போய்கிட்டு இருந்துச்சு மேலே. an eagle was flying by, அது வந்து flying by. அதுக்கப்புறம் அது என்ன நடக்குதுன்னா saw the boastful rooster. அதாவது an eagle saw the boastful rooster அப்படிங்கிறது தான் அதோட சென்டென்ஸ். இந்த இடத்துல வந்துட்டு அந்த ஈகிள் என்ன பண்ணிகிட்டு இருந்துச்சு அப்படின்னு காட்டுறதுக்காக இந்த எக்ஸ்ட்ராவாக ஒரு பார்ட் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணி அப்புறம் கமா போட்டு அப்புறம் இந்த சென்டென்ஸை சொல்கிறோம். ஒரு கழுகு இதை வந்துட்டு பார்க்குது, இந்த உற்சாகமாக இருந்த சேவலை வந்து பார்க்குது. அந்த கழுகு என்ன பண்ணிகிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறோம். அது என்ன பண்ணிகிட்டு இருந்துச்சு, அந்த வழியாக வந்து கடந்து பறந்து போய்கிட்டு இருந்துச்சு. ஓகே, an eagle was flying by, saw the boastful rooster. ஓகே, அது கீழ் நோக்கி பாய்ந்து வந்து அந்த சேவலை தூக்கி சென்று விட்டது. ஸோ பாய்ந்து வந்து அப்படின்னா வந்துட்டு இந்த இடத்துல எப்படி எடுத்துக்கணும், கிளைட் பண்ணிட்டு வந்துச்சு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஓகே, பறவைகளெல்லாம் வந்து திடீர்னு அதோட இறையை பிடிக்கிறதுக்கு பறந்து வரும் இல்லைங்களா, அது கீழ் நோக்கி வரும்போது அந்த ரெக்கையை வந்து அடிச்சிட்டு வராது, அது அப்படியே வந்து அது ஃப்ளைட் மாதிரி அதை வச்சுட்டு வரும் இல்லைங்களா, அதை தான் இங்கே வந்து சொல்கிறாங்க, அது கிளைட் பண்ணிட்டு வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஹீ ஸ்வூப் டவுன், இந்த இடத்துல வந்துட்டு அந்த ஹீங்கிறது யாருன்னா அந்த ஈகிள் தான். ஓகே, he swooped down and carried the rooster away. to carry away அப்படின்னா வந்து கொண்டு செல்வது. ஸோ இந்த இடத்துல வந்து ரூஸ்டர்ன்றதை போட்டு இந்த phrasal verb எழுதுகிறோம். he swooped down. ஸோ to swoop down அப்படிங்கிறதோட past tense வந்து swooped down. ஸோ இதுவும் past tense, இதுவும் வந்து past tenseல இருக்குது. he swooped down, ஃபஸ்ட்டு அது வந்து பாய்ந்து அப்படியே கீழே கிளைடாகி பறந்து வருது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுச்சு, and carried the rooster away.
அதாவது வந்த வேகத்திலேயே அந்த ரூஸ்டரை வந்துட்டு கவ்விட்டு அப்படியே பறந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நெயில்ஸ் கொண்டு பிடிக்கும் இல்லைங்களா, அதை தான் அவங்க மீன் பண்ணுறாங்க. அண்ட் கேரிட் த ரூஸ்டர் அவே. இந்த முழு சம்பவத்தையும் கோழியின் வீட்டிலிருந்து பார்த்த பின் மற்றொரு சேவல், அதாவது அந்த அடிபட்டுச்சு இல்லைங்களா அந்த சேவல், வெளியே வந்து அதனுடைய, அதாவது கழுகு தூக்கி சென்ற சேவலுடைய இடத்தை எடுத்து கொண்டது. இந்த முழு சம்பவத்தையும் கோழியின் வீட்டிலிருந்து பார்த்த பின். ஸோ விட்னஸிங் த ஹோல் திங் ஃப்ரம் த ஹென்ஸ் ஹவுஸ். ஸோ இந்த இடத்துல ஹோல் திங் அப்படின்னா திங்னா பொருள் கிடையாது, இந்த சம்பவத்தை தான் அவங்க சொல்கிறாங்க. விட்னஸிங் த ஹோல் இன்சிடென்ட்னு சொல்லாமல் தாராளமாக அப்படியே சொல்லலாம், பட் இருந்தாலும் இந்த மாதிரி வேர்ட்ஸும் நம்ம யூஸ் பண்ணி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். விட்னஸிங் த ஹோல் திங். ஸோ அது வந்து முழு சம்பவத்தையும் பார்க்குது. எங்கேருந்து பார்க்குது? ஃப்ரம் த ஹென்ஸ் ஹவுஸ். ஏன்னா அது வந்து ஊர்ந்துட்டே அது வந்து அந்த கோழியோட வீட்டுக்குள்ளே தான் போகுது இல்லைங்களா, அங்கேருந்து தான் அது பார்க்குது. விட்னஸிங் த ஹோல் திங் ஃப்ரம் த ஹென்ஸ் ஹவுஸ். மற்றொரு சேவல் வெளியே வந்து அதனுடைய இடத்தை எடுத்து கொண்டது. த அதர் ரூஸ்டர் கேம் அவுட். ஓகே, த அதர் ரூஸ்டர் அதாவது அந்த அடிப்பட்ட சேவல் கேம் அவுட் அண்ட் டுக் ஹிஸ் பொசிஷன். இந்த இடத்துல ஹிஸ் அப்படிங்கிறது எதுனா அந்த கழுகு தூக்கி சென்ற அந்த ரூஸ்டரோட பொசிஷன். ஓகே, விட்னஸிங் த ஹோல் திங் ஃப்ரம் த ஹென்ஸ் ஹவுஸ், த அதர் ரூஸ்டர் கேம் அவுட் அண்ட் டுக் ஹிஸ் பொசிஷன். அது தன்னையே ஆட்சியாளராக அறிவித்து கொண்டது. He announced himself to be the ruler. He announced himself to be the ruler. ஸோ இந்த இடத்துல அதுக்கு நம்ம தமிழில் சொல்லும்போது அது அப்படின்னு சொல்லுவோம், இங்கிலீஷில் வந்துட்டு நம்ம அந்த ஜெண்டர் போட்டுறோம் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, அதுக்காக நம்ம இப்படி போட்டிருக்கோம். ஓகே, he announced himself, அது தன்னைவே அறிவித்தது. என்னென்னு அறிவித்தது அப்படின்னா ஆட்சியாளராக அறிவித்து கொண்டது. ஓகே, he announced himself to be the ruler. ஸோ மாரல், ஆணவம் அழிவிற்கு வழிவகுக்கும். இது வந்து நம்ம தமிழில் சொல்கிறது. இது இங்கிலீஷில் வந்து எப்படி சொல்லணும்னா ப்ரைட் கோஸ் பிஃபோர் அ ஃபால். ஓகே, ப்ரைட் கோஸ் பிஃபோர் அ ஃபால். இது வந்து பை ஹார்ட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து நம்ம அப்படியே வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு தான். ஓகே, ஸோ இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, ப்ரைட் அப்படின்னா ஆணவம், ஃபால் அப்படின்னா அழிவு. ஸோ ப்ரைட் கோஸ் பிஃபோர் அ ஃபால் அப்படின்னா ஆணவம் அழிவிற்கு வழி வகுக்கும் அப்படின்னு அர்த்தம். அதாவது நம்ம சொல்வோம் இல்லைங்களா, ஏதாவது ஒரு விஷயம் வந்து ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி வந்து தம்பட்டம் அடிக்கக்கூடாது, கொண்டாடக்கூடாது, அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறது தான் இது. அது ஆணவத்தோடு போயிட்டு நான் தான் ஜெயிச்சிட்டேன், ஆட்சியாளர் ஆகிட்டேன்னு மேலே நின்று கத்திட்டு இருந்தது. அது கத்துனனால என்ன ஆச்சுன்னா அந்த கழுகு வந்து பார்த்து அதை வந்து பிடிச்சிட்டு போயிடுது. ஸோ மேலே நம்ம சென்டென்ஸ் பை சென்டென்ஸாக பார்த்தோம் இல்லைங்களா, அதை அப்படியே எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஃபுல் ஸ்டோரி இங்கிலீஷில் கொடுத்துருக்கேன். அதை அப்படியே ரீட் பண்ணிடுறேன் ஒன்ஸ். The roosters and the eagle. Once 2 roosters were fighting over a dunghill. Both of them fought with all their strength because the winner would be the ruler of the dunghill. At last, one of the roosters won after the other was severely wounded. The beaten one crept into a hen's house. The winner flew up to a loft and crowed at top of his voice to announce his success. An eagle was flying by, saw the boastful rooster. He swooped down and carried the rooster away. Witnessing the whole thing from the hen's house, the other rooster came out and took his position. He announced himself to be the ruler. Pride goes before a fall. ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்டோரி. இதில் இவ்வளோ ஒர்க்காக புதுசாக நம்ம பார்த்துருக்கோம். இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ஸ்டோரி பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென், தேங்க்யூ, பை.